வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வில் முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பு என்ன? சிற்றிலக்கியத்தில் ஒரு தலைப்பான அந்தாதி. சிற்றிலக்கியத்தில் ஒன்றான அந்தாதி இலக்கியம் தான் பார்க்குறோம். அந்தாதி அப்படின்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக இருக்குது. அந்தம் அப்படின்னா இறுதி, ஆதி என்றால் முதல். அப்போ அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலின் இறுதியை அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்கிறது. அந்தாதி என்றால் ஒவ்வொரு பாடலுள்ள இறுதி எழுத்தே அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்த பாடலின் முதலாக வரக்கூடிய அமைந்து பாடக்கூடியதான் அந்தாதின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அந்தாதி பாடல் முதலாக உருவாக்கப்பட்ட முதல் அந்தாதி நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி இதற்கு முன்னோடியா சொல்லலாம். இதை தான் முதல் நூலுன்னு சொல்றாங்க, முன்னோடின்னு சொல்றாங்க. சரிங்களா? இறுதிப்பாடு முதல் பாடலில் முடிந்து மாலை போன்ற அமைப்பை இருக்கும். மாலை போல அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. இன்னும் கூடுதல் செய்தி பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல நிறைய பார்த்திருக்கோம். சங்க இலக்கியத்துல 14 4ஆம் பத்து கூட அந்தாதி அமைப்புல இருந்தாலும் பக்தி இலக்கிய காலத்துல இது ஒரு தனி என்னவா இருந்திருக்கு. சங்க இலக்கியத்துல பாடல்கள்லாம் ஒரு சில பாடல் வரிகளை தான் அந்தாதி அமைப்புல இருந்தது. தற்காலத்துல எப்படி மாறி இருக்கு? பக்தி இலக்கியத்துல அந்தாதி ஒரு சிற்றிலக்கியமாகவே வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்தாதி வரிகளை 10 அந்தாதி, யமக அந்தாதி, திருவந்தாதி, நீரோட்டகம் அந்தாதி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த அந்தாதியும் ஒரு முக்கியமான பாடத்தலைப்பாக சொல்லப்படுது சிற்றிலக்கிய வகையில. இதுல வினாக்கள் பார்த்தீங்கன்னா வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபட மீண்டும் மீண்டும் அந்தாதி எது? வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபட மீண்டும் மீண்டும் வரும் அந்தாதி எது? ஓகேங்களா? ஆணி பார்த்துக்கோம்ல, சொற்பொருள் பின்வரி பொருள் பொருள் பின்வரும் நிலையன் அப்படின்னு. அது மாதிரி வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபட மீண்டும் வரக்கூடிய அந்தாதி என்ன அப்படின்னா யமக அந்தாதி. இந்த யமக அந்தாதியை தான் சொல்றாங்க. பாடியவர்னு பார்த்தா துரைமங்கலம் சிவபிரகாசர். அற்புத திருவந்தாதி, யமக அந்தாதி, நூற்றந்தாதி, 18 இருந்தாலும் வந்த எழுத்துக்களே பொருள் பெறுவதோடு மீண்டும் கொடுக்கக்கூடிய அந்தாதி யமக அந்தாதி. ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்தத்தில் பாடப்பட்ட அந்தாதி என்ன அந்தாதி அப்படின்னா பல்சந்த மாலை அந்தாதி. இதன் வேறு பெயர் 10 அந்தாதி. இந்த 10 அப்படின்றதே தெரியும். 10 ஒவ்வொரு சந்தத்தில் இருக்குது. 10 அந்தாதி பல்சந்த மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தாதி தான். ஓகேங்களா? மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.